48,00,000 கடன எப்படி அடைக்க போறோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ண முத்து மீனா வந்து கிட்டத்தட்ட 9,00,000 கடன் சுமைய வந்து குறைச்சுட்டாங்க. நகைய விக்கிறது, அடகு வைக்கிறது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 9,00,000 குறைச்சு 39,00,000 தான் இன்னும் தேவை அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதே மாதிரி பாட்டி குடுத்த நகைய அடகு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க போனா, இப்ப வந்து தங்க விலை கூடியிருக்கிறதால எக்ஸ்ட்ராவா வந்து ரூ. 1,00,000 அவங்களுக்கு கிடைக்குது. அப்ப மொத்தமா ரூ. 10,00,000 கிடைக்குது. அப்போ உடனே வந்து முத்து வந்து சொல்றாரு, "இப்ப நாங்க இந்த பணத்த கொண்டு போய் அவன்கிட்ட குடுப்போம். குடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நாங்க திருப்பி குடுத்துருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவனுக்கு வரும். அதனால தொடர்ந்து பிரச்சனை பண்ண மாட்டான். முடிஞ்சா அவன்கிட்டயே பேசி பார்ப்போம். இன்னும் ஒரு சில மாசம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா அப்படின்னு பேசி பார்ப்போம் அப்படின்ற மாரி சொல்றாரு. மீனாவும் சொல்றாங்க, ஆமா என்னத்தான் இருந்தாலும் 48,00,000 அப்படின்றது பெரிய காசு. இப்ப 10,00,000 குடுத்துட்டோம் அப்படின்னா 38,00,000 எப்படியாவது அவன்கிட்ட பேசி இன்னொரு 3 மாசம் எக்ஸ்ட்ரா எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா குடுத்துறலாம் அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க. சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே வந்து நேரா வந்து அந்த ஃபைனான்சியர் கிட்ட போறாங்க. அங்க போனோனே அவர் வந்து கேட்கிறாரு, எங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்போ வந்து முத்து வந்து சொல்றாரு, உன் பணத்த குடுக்கத்தான் வந்தேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. என்ன முழு பணமுமா? அப்படின்ற மாரி ஷாக் ஆகுறாரு. இல்ல, இல்ல இந்தா 10,00,000 இத வந்து இப்ப எடுத்துக்க மிச்சம் 38,00,000 உடனே தந்துடுறோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து அவர் சொல்றாரு, சரி இந்த 10,00,000 குடுத்ததுக்கான பில்ல வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப அதே மாதிரி பில்ல வந்து குடுக்குறாரு. அப்ப உடனே வந்து முத்து வந்து சொல்றாரு, இந்த 3 மாசம் டைம வந்து இன்னும் கொஞ்சம் கூட்ட முடியாதா? இன்னொரு 3 மாசம் எக்ஸ்ட்ரா தர இயலாதா? அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து ஃபைனான்சியர் வந்து யோசிக்கிறாரு. யோசிக்கிற நேரம் சிந்தாமணி எக்காரணத்த கொண்டும் டைம கூட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சொன்னது வந்து அவருக்கு ஞாபகம் வருது. உடனே வந்து சொல்றாரு, "இல்ல, இல்ல அதெல்லாம் முடியாது. 3 மாசம் குடுத்ததே உங்க அப்பாக்காக தான் குடுத்தேன். அது மட்டும் இல்லாம நீங்க 2 பேரும் பணத்த திருப்பி தருவேன் அப்படின்னு சொல்லி ஷூரிட்டி குடுத்தீங்க. அதனால தான் குடுத்தேன். என்னால அதெல்லாம் தாண்டி 1 நாள் கூட எக்ஸ்ட்ரா குடுக்க முடியாது." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து முத்து வந்து சொல்றாரு, "மீனா நான் தான் சொன்னேன்ல இவன்கிட்ட பேசி யூஸ் இல்ல. வா போலாம்." அப்படின்ற மாதிரி கிளம்பி போறாங்க. இவங்க கிளம்பி போக அந்த இடத்துக்கு வந்து சிந்தாமணி வாராங்க. சிந்தாமணி வந்து பாத்துட்டாங்க. பாத்துட்டு வந்து கேட்கறாங்க, "என்னவா?" அப்படின்னு கேட்டதுக்கு வந்து, "இல்ல ரூ. 10,00,000 பணத்த வந்து குடுத்துட்டு போறாங்க." "என்ன அதுக்குள்ள 10,00,000 ரெடி பண்ணிட்டாங்களா? இது 2ம் பிச்சைக்காரங்களாச்சே. எப்படி ரெடி பண்ணுச்சு?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப வந்து ஃபைனான்சர் வந்து சொல்றாரு, "தெரியல. ஆனா போற போக்க பார்த்தா மொத்த 48,00,000த்தையும் 1 மாசத்திலேயே கிளியர் பண்ணிருவாங்க போல தெரியுது. இவங்கள பத்தி தெரியாம களத்துல இறங்கிட்டீங்களோ?" அப்படின்ற மாதிரி ஃபைனான்சியர் வந்து சிந்தாமணி கிட்ட வந்து கேட்கிறாரு. சிந்தாமணி யோசிக்கிறாங்க. இப்படியே போனா சரி வராது அப்படின்ற மாதிரி ஃபைனான்சர்ட்ட வந்து சொல்றாங்க, "நீங்க ஒரு வேலை பண்றீங்களா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப உடனே வந்து ஃபைனான்சர் வந்து சொல்றாரு, "கண்டிப்பா என்ன ஹெல்ப் வேணும்?" அப்படின்ற மாரி கேட்கறாரு. "இல்ல இப்ப அந்த மனோஜ் வந்து ஃபேக்கா வந்து சைன் பண்ணியிருக்கான்ல, அத வந்து நாங்க மறுபடியும் கிளறி விடுவோம். நீங்க போயிட்டு போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இப்படி ஃபேக்கா சைன் பண்ணி டாக்குமெண்ட் உங்ககிட்ட குடுத்தான் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. மனோஜ தூக்கி கொஞ்சம் உள்ள போடுவோம். அப்போ வந்து இவங்களுக்கு வந்து பிரஷர் கூடும். அந்த பிரஷர்ல வந்து இந்த பண விஷயத்த வந்து கொஞ்சம் தள்ளி போட்டுருவாங்க. அது வந்து 3 மாசம் தாண்டிருச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து வீட்ட வாங்கிரலாம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப வந்து சரி நீங்க சொல்றீங்க செய்றேன் அப்படின்ற மாதிரி போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. அதே மாதிரி போலீஸ் வந்து நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்ல வந்து மனோஜ் இருக்காரு. மனோஜ வந்து அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க போலீஸ். அப்ப வந்து முத்து வந்து கேட்கிறாரு, "என்ன எதுக்காக?" அப்படின்ற மாரி கேட்க, "இல்ல இவர் வந்து இவங்க அப்பா சைன வந்து திருட்டுத்தனமா போட்டுருக்காரு. அதனால இவர அரெஸ்ட் பண்றோம். இவர் மேல வந்து ஃபைனான்சியர் வந்து கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காரு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப அண்ணாமலை வந்து ஷாக்கிங்கா வந்து பார்த்துட்டு இருக்காரு. விஜயா வந்து சொல்றாங்க, "இல்ல, இல்ல என் பையன் அப்படி பண்றவன் கிடையாது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. போலீஸ் வந்து சொல்றாங்க, "அதெல்லாம் தெரியாது. கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறோம். அதுக்கு பிறகு விசாரணை அது மட்டும் இல்லாம கோர்ட்ல நீங்க பார்த்துக்கங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு போலீஸ் வந்து மனோஜ வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போறாங்க. பின்னுக்கே விஜயா வந்து மனோஜ், மனோஜ் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ஓடி போறாங்க. முத்துவுக்கும் என்ன பண்றது அப்படின்னு தெரியல. உடனே வந்து விஜயா கூட்டிட்டு நேரா வந்து ஸ்டேஷனுக்கு போறாரு. அப்படியே வந்து இவங்க வக்கீலும் வராங்க. அப்படியே நேரா போய் போலீஸ் கிட்ட வந்து சொல்றாங்க, இவர ரிலீஸ் பண்ண சொல்லி. வக்கீல் கிட்ட வந்து போலீஸ் வந்து சொல்றாங்க, "அதெல்லாம் முடியாது. ஸ்ட்ராங்கான கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க. எவ்வளவு பெரிய ஃபோர்ஜரி வேல பார்த்திருக்காரு. சிம்பிளா வந்து ரிலீஸ் பண்ண சொல்றீங்க." அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப உடனே வந்து வக்கீல், "நான் இவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க வெளிய இருங்க." அப்படின்ற மாதிரி முத்துவையும், விஜயாவையும் வெளிய இருக்க சொல்லிட்டு பேசிட்டு வராங்க. வந்து சொல்றாங்க, "இப்ப மனோஜ் வந்து இந்த கேஸே இல்லாம வெளிய வரணும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். அந்த ஃபைனான்சியர் வந்து இந்த கம்ப்ளைண்ட்ட வந்து வாபஸ் வாங்கணும். வாபஸ் வாங்குனார் அப்படின்னா, கண்டிப்பா வந்து மனோஜ் மேல வந்து கேஸ் வராது. ஈஸியா வெளிய வந்துரலாம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து முத்து, விஜயாவ வந்து வீட்ல இருக்க சொல்லிட்டு நேரா மீனாவ கூட்டிட்டு ஃபைனான்சியர்ட்ட போறாரு. ஃபைனான்சியர்ட்ட போய் சொல்றாங்க, "நீங்க தான் கம்ப்ளைண்ட் குடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம 48,00,000 3 மாசத்துல திருப்பி தரோம்னு சொல்லியிருக்கோம். இப்போ 10,00,000 வேற கொண்டு வந்து குடுத்தோம். குடுத்ததுக்கு பிறகு இந்த மாரி வேல பண்ணலாமா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "நான் என்ன பண்றது? சிந்தாமணி மேடம் தான் பண்ண சொன்னாங்க." அப்படின்ற மாரி சொல்றாரு. "அவங்க ஏன் பண்ண சொன்னாங்க?" "அதெல்லாம் தெரியாது. அவங்க பண்ண சொன்னாங்க. நான் பண்ணேன். ஏன்னா அவங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கு. சோ அத கெடுத்துக்க விரும்பல. அதனால அவங்க சொன்னாங்க. நான் பண்ணேன். அப்ப இந்த கேஸ வாபஸ் வாங்க மாட்டியா?" அப்படின்ற மாரி முத்து வந்து கேட்கிறாரு. "அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் வாபஸ் வாங்கணும் அப்படின்னா சிந்தாமணி சொன்னாங்க அப்படின்னா நான் கேட்பேன். முடிஞ்சா போய் சிந்தாமணி மேடத்திட்ட இத பத்தி பேசி பாருங்க." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து முத்து வந்து சொல்றாரு, "அவகிட்ட எப்படி பேசுறது?" அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, மீனா வந்து சொல்றாங்க, "சரி வாங்க நாங்க போய் பேசலாம்." அப்படின்ற மாரி வெளியில கூட்டிட்டு போய் சொல்றாங்க. "எனக்கு ஒரு ஐடியா இருக்கு." அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்து சொல்றாங்க. "சூப்பர் ஐடியா மீனா. இதவே பண்ணு." அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்றாரு. என்ன ஐடியா அப்படின்னா, சிந்தாமணியால எக்கச்சக்கமான பூக்கடைக்காரங்க, அது மட்டும் இல்லாம அந்த ஏரியாக்காரங்க நெறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அநியாயத்துக்கு வட்டி வாங்குனது மட்டும் இல்லாம, கட்ட பஞ்சாயத்து அது இதுன்னு சொல்லி நெறைய வேல பார்த்திருக்காங்க சிந்தாமணி. சோ அந்த குரூப் எல்லாத்தையும் சேர்த்து சிந்தாமணிக்கு
எதிரா வந்து நெறைய கம்ப்ளைண்ட்ட வந்து ரெடி பண்றாங்க. ரெடி பண்ணிட்டு நேரா வந்து சிந்தாமணிட்ட வராங்க. சிந்தாமணிட்ட வந்து சொல்றாங்க, "இன்னைக்கு ஈவ்னிங்குள்ள நீ வந்து இந்த கேஸ வந்து வாபஸ் வாங்கணும். இல்ல அப்டின்னா நடக்கிறதே வேற" அப்டின்ற மாரி சொல்றாங்க. சிந்தாமணி வந்து சொல்றாங்க, "என்ன பூக்கட சங்க தலைவினா என்கிட்ட வந்து மிரட்டுவியா? நீ சொன்னா நான் கேட்கணுமா?" அப்டின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப உடனே வந்து மீனா வந்து சொல்றாங்க, "அதெல்லாம் தெரியாது. ஆனா என்கிட்ட உனக்கு எதிரா வந்து இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. உனக்கு எதிரானவங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துட்டு, நீயே உள்ள போய் களி தின்ன வேண்டி வரும். அதனால உடனே நீ குடுத்த கேஸ வந்து வாபஸ் வாங்கு. இல்ல அப்டின்னா பெரிய பிரச்சனை ஆயிரும்" அப்டின்ற மாரி சொல்லிட்டு கோவத்துல அங்கருந்து கிளம்பி போறாங்க. சிந்தாமணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே யோசிக்கிறாங்க. இவள இப்படி அட்டாக் பண்ணா சரி வராது. இவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ணா தான் சரி. சுத்தி வளைச்செல்லாம் அட்டாக் பண்றது சரி வராதுன்னு சொல்லி கேஸ வந்து வாபஸ் வாங்குறாங்க. மனோஜ் வந்து வெளிய வந்துடுறாரு. மனோஜ் வெளிய வந்தோனே விஜயாக்கு பயங்கர சந்தோஷம். அப்படியே வீட்ல போய் அவருக்கு வந்து திருஷ்டி எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை வந்து இவனே பெரிய திருஷ்டி பொம்மை. இவனுக்கு திருஷ்டி சுத்திட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோவத்துல அங்கருந்து கிளம்பி போறாரு. அப்படியே வந்து பார்த்தோம்னா, மீனாக்கு திடீர்னு ஃபோன் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, "இல்ல மீனா, நமக்கு கிடைக்க வேண்டியிருந்த அந்த கவர்ன்மெண்ட் ப்ராஜெக்ட்ட வந்து நிறுத்திட்டாங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு கேட்டதுக்கு வந்து, "இல்ல சிந்தாமணி தான் அவளுக்கு தெரிஞ்ச பெரிய ஆட்களெல்லாம் வச்சு ஏதோ அரசாங்கத்திட்ட பேசி நமக்கு இது கிடைக்க முடியாம பண்ணிட்டாங்க. இது வந்து இப்ப வேற இடத்துக்கு கை மாறி போயிருச்சு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. மீனாக்கு பயங்கர ஷாக்கு. இத நம்பி இருந்தனே அப்படின்ற மாரி சோகத்துல வந்து இருக்காங்க. அப்ப முத்து போய் கேட்கிறாரு, "ஏன் என்னாச்சு மீனா?" அப்படின்ற மாரி கேட்டதுக்கு, "இல்ல இப்படி ஒரு ஆர்டர் வந்து வர இருந்துச்சு. நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா இப்படி ஆயி போயிருச்சே" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே வந்து முத்து வந்து சொல்றாரு, "யோசிக்காத மீனா, நம்ம நல்ல மனசுக்கு நல்லது தான் நடக்கும். நீ எதுவுமே யோசிக்காத" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து ரவி அவசர அவசரமா ஓடி வராரு. என்ன அப்படின்னு பார்த்தா, "முத்து, உன் கார வந்து யாரோ பெரிய லாரிக்காரன் வந்து இடிச்சுட்டு போயிட்டான்" அப்படின்ற மாரி சொல்றாரு. "என்ன என்ன?" அப்படின்ற மாரி கீழ போய் பார்த்தா, முத்துட கார வந்து அப்படியே செவுத்தோட வந்து ஒரு பெரிய லாரி வந்து இடிச்சுட்டு, அங்க நிக்காம அப்படியே ஓடி போயிருச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க அங்க இருந்தவங்க எல்லாம். முத்துவுக்கு பயங்கர ஷாக்கு. "என்னடா இந்த கார நம்பி தான் என் பொழப்பே இருக்கு. இந்த கார நம்பி தான் நான் அந்த 48,00,000 திருப்பி தரேன் அப்படின்னு சொன்னேன். இப்படி ஆயி போயிருச்சே" அப்படின்ற மாரி முத்து வந்து தலையில கைய வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்திருக்காரு. அப்ப உடனே வந்து மீனா வந்து சொல்றாங்க, "இதுக்கும் சிந்தாமணி தான் காரணமா இருக்கும். அதாவது நம்ம அந்த 10,00,000 திருப்பி குடுத்துட்டோம்ல, அது கண்டிப்பா அவ காதுல போயிருக்கும். கூடிய விரைவில வந்து 38,00,000த்தையும் குடுத்துருவோம். அப்ப நம்ம வந்து இந்த பிரச்சனையிலருந்து எஸ்கேப் ஆயிருவோம்" அப்படின்னு யோசிச்சிருப்பா. மனோஜ டார்கெட் பண்ணா அது வந்து சக்சஸ் ஆகல. இப்ப வந்து நம்மள டார்கெட் பண்ண ஆரம்பிச்சுட்டா அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவள அப்படின்ற மாரி முத்துக்கு வந்து கோவம் வருது. உடனே வந்து மீனா வந்து சொல்றாங்க, "கோவப்படாதீங்க. இத வந்து புத்திசாலித்தனமா தான் கையாளணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அவங்களோட வீட்டு மதில்ல வந்து ஒரு போஸ்டர் ஒண்ணு ஒட்டியிருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு டிவி ஷோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதாவது பெஸ்ட் கப்பிள்க்கான ஒரு டிவி ஷோ அப்படின்ற மாரி போட்டிருக்காங்க. அதுவும் ஒரு 2 டேஸ் தான் ஷூட்டிங் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஷோவோட வின்னருக்கு வந்து கிட்டத்தட்ட ரூ. 50,00,000 குடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இத வந்து மீனா வந்து காட்டுறாங்க. முத்து வந்து சொல்றாரு, "பாத்தியா, சாமி வந்து ஒரு கண்ண மூடுனா மறு கண்ண திறக்கிறாரு. இப்ப பாரு, இப்படி ஒரு வாய்ப்பு ஒண்ணு கிடைச்சிருக்கு. போவோமா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. மீனா யோசிக்கிறாங்க. அப்ப உடனே வந்து முத்து வந்து சொல்றாரு, "இதே மாதிரி ஒரு ஷோக்கு நான் இதுக்கு முன்னாடி கூப்பிட்டேன். நீ வரல. இப்ப வா, கண்டிப்பா போறோம். இந்த 50,00,000 அதான் நமக்கு தேவைக்கு விட அதிகமான பணம் வந்து கிடைக்க போகுது. வா போலாம்" அப்படின்ற மாரி சொல்றாரு. மீனாவும் யோசிச்சுட்டு, "சரி போகலாம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப அத வந்து வீட்ல வந்து சொன்னோனே, விஜயா வந்து சொல்றாங்க, "வீட்ல இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இவங்க வந்து டிவி ஷோக்கு போறாங்களா? டிவி ஷோ" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே அண்ணாமலை வந்து சொல்றாரு, "உன்ன தான் நான் பேச வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல. நீ வந்து வாய திறந்தாலே வாயிலே மிதிப்பேன். தயவு செஞ்சு வாய மூடிட்டு இரு" அப்படின்ற மாரி அண்ணாமலை வந்து சொல்றாரு. அண்ணாமலை அப்படியே வந்து மீனாவ பார்த்து சொல்றாரு, "நல்ல முடிவுமா. நீங்க போய் பாருங்க. இதுல வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த பணம் வந்து கிடைச்சிரும் தானே. அத விட நமக்கு தேவைக்கு அதிகமான பணமே கிடைக்குது. நீங்க போய் பாருங்க" அப்படின்ற மாரி சொல்றாரு. அதே மாதிரி இவங்க வந்து அந்த டிவி ஷோல வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சோ டிவி ஷோ வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல வந்து இவங்க வந்து ஃபைனலுக்கு வந்துட்டாங்க. ஃபைனல்ல வந்து வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணி இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த ரூ. 50,00,000 பணம் வந்து கிடைக்குது. அந்த பணத்தோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோனே எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம். அப்போ உடனே வந்து விஜயா வந்து சொல்றாங்க, "அப்ப அவனுக்கு வந்து 38,00,000 தானே குடுக்கணும். மிச்சம் 12,00,000 இருக்கு தானே. அத மனோஜ்ட்ட குடுத்தா பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவான்ல" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. உடனே வந்து அண்ணாமலை வந்து திரும்பி பார்க்குறாரு. "உன்ன மறுபடி சொல்ட்டேன். இதுல வந்து தலையிடாத, தேவையில்லாம பேசாத. அவன் இவ்வளவு லட்சத்த வந்து பிசினஸ்ல போட்டு என்ன லாபமா பார்த்தான். கடன் தான் வாங்கி வச்சிருக்கான். மறுபடியும் இந்த 12,00,000 அதாவது இவங்க 2 பேருமே கஷ்டப்பட்டு அங்க வின் பண்ணிட்டு வந்த பணத்த இவனுக்கு குடுக்கணுமா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ உடனே வந்து முத்து வந்து சொல்றாரு, "விடுங்கப்பா, அம்மாக்கு இதெல்லாம் புரியாது" அப்படின்ற மாரி சொல்ட்டு, அப்படியே வந்து இந்த பணத்த வந்து கொண்டு போய் ஃபைனான்சியர்ட்ட வந்து குடுக்குறாங்க. அப்படி ஃபைனான்சியர்ட்ட குடுத்தோன, ஃபைனான்சியர் வந்து வீட்டோட டாக்குமெண்ட்ட குடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருது. உடனே வந்து சிந்தாமணி அங்க வாராங்க. "அதெல்லாம் குடுக்க முடியாது" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஏன் குடுக்க முடியாது?" அப்படின்ற மாரி முத்து வந்து சிந்தாமணிய மொறச்சு பார்க்குறாரு. அப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இப்படித்தான் நாளைக்கு, அது மட்டும் இல்லாம இந்த அப்கமிங் வீக் எபிசோட்ஸ் ஃபுல்லாவே நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க பிரெடிக்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய இந்த பிரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்கள கீழ கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. மேலும் பிரெடிக்ஷன்ஸ பெற்றுக்கொள்ள எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க் யூ.